சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 2வது அதிகாரம். இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கல்யாண வீட்டிலே திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. குறைவுபட்டு விட்டதை அறிந்தவுடனே இயேசுவை பற்றி அறிந்த அவருடைய தாயாகிய மரியாள் தன்னுடைய மகனாகிய இயேசுவிடத்திலே வந்து சொல்கிறார். அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார். அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ரோமன் கத்தோலிக்கு அவர்கள் மரியாதை மிகவும் மதிப்பார்கள். அவங்க மரியாதை தான் அதிகமாக வணங்குவாங்க. அதனால அம்மா அப்படின்னு அந்த இடத்துல எழுதிப்பதற்காக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே எந்த ஒரு மகனும் தாய ஸ்திரீயே அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, கூப்பிட்டு இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவும் மரியாதை தெரியாத தெய்வம். அவர் மனுஷனாக அல்ல. பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார், எல்லா கடமைகளையும் செய்தார். அதனால அந்த இடத்துல யூதருடைய மொழிபெயர்ப்புல, யூதருடைய எபிரேய பாஷை மொழிபெயர்க்கும் போது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதில் எதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பயன்படுத்த. அதனால அற்பமா சில சொல்லலாம். அவளை பார்த்து என்ன பொம்பளை ஸ்திரீ அப்படின்னு சொன்னார். அப்படி அல்ல, அவர் கனத்துக்குரிய வார்த்தையை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்க வேண்டுமே தவிர அலட்சியமா என்ன செய்யல, அம்மாவை அவர் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அம்மாவை கும்பிடணும்னு நினைச்சுறாங்க. அவர் சொல்கிறார், உனக்கும் எனக்கும் என்ன? உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. ஒருவேளை இந்த தாயார் என்ன நினைத்திருக்கலாம், நான் சொன்ன என் பிள்ளை கேட்பாரு, நான் சொன்ன உடனே பதில் கிடைத்து விடும். இந்த கல்யாண வீட்டுக்காரன் கூட என்ன நினைச்சிருப்பாங்க, நாமெல்லாம் சொன்னவங்க கேட்க மாட்டாங்க, ஆனா அந்த தாயார் போய் சொன்ன என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இன்னைக்கும் அப்படிதான் அநேக மார்க்கத்தார், நம்மெல்லாம் ஜெபித்தா இயேசுநாதர் கேட்க மாட்டாரு, அதனால நீங்க நினைச்சீங்க மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அம்மா உசிப்பாத்தி விட, அது நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க சொல்றது ஒன்றும் கேட்காது. அவங்க நிம்மதியா உட்காந்து இளைப்பாறுதல சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புது கதைகள் எல்லாம் எழுதி இயேசு கிறிஸ்து ஈக்குவலா அவங்க கொண்டு வரணும்னு பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப அவர் சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை, எனக்கு இன்னும் நேரம் வரல. சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு சில திருமணம் செய்யாமல் வைத்திருப்பார்கள். எதுக்குங்க பிள்ளைக்கு 27 வயசு ஆகுது, ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்கல, பொம்பளை பிள்ளை சீக்கிரம் முடிச்சு அனுப்ப வேண்டாமான்னு கேட்டா அவளுக்கு நேரம் சரியில்லை. நாங்க ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம், இப்ப நேரம் சரியில்லை, அதனால நீங்க இப்போ கல்யாணம் முடிக்கணும், 32 வயசுலாம் முடிக்கணும், நேரம் சரியில்லை, இன்னும் நேரம் வரலன்னு நம்ம மக்கள் எப்படி சொல்றாங்களே, நல்ல நேரம் வரணும், அந்த நேரம் வரணும். உண்மையா சொல்றேன், இந்த நேரம் ஜோசியம் எல்லாம் 100% சரியா இருந்தா எல்லா ஜோசியக்காரங்களும் இன்னைக்கு கோடீஸ்வரலா இருப்பார்கள். ஏன்னா நமக்கே நேரத்தை இவ்வளவு கரெக்டா கணிச்சு கொடுக்காங்கன்னா அவங்க நேரத்தை எப்படி செஞ்சிருப்பாங்க, ரொம்ப சரியா கணிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு மனைவியை பார்த்து, மனைவியே காலையிலே இன்னைக்கு இட்லி,
அதுக்கு இந்த சாம்பார் தான் வைக்கணும், இப்படி மத்தியானம் இது, அதை கூட அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு கறி சாப்பிடணும், இன்னைக்கு மீன் சாப்பிடணும், எல்லாம் அவங்க கணிச்சு சொல்லிடுவாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இங்க நல்ல மாப்பிள்ளை இருந்தா பாருங்க என் பிள்ளைக்கு, அது ஜாதகம் பொருத்தமா இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், 10 பொருத்தமும் இருந்தா முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணுக்குள்ள மாப்பிள்ளை தேடி வரமாட்டாரா? அந்த மாப்பிள்ளைக்குள்ள பொண்ணு தேடி வராதா? ஜோசியக்காரங்களுக்கு அநேக காரியங்கள் எப்படி இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது. பாருங்க, இன்னும் என் நேரம் வரவில்லை. ஆனா தெய்வம் சொல்லுகிறார், எனக்கென்று நான் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு மனுஷனுடைய தீர்மானத்தின்படி அல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வார். ஆனா நமக்கு நேரம் இல்ல, அவருக்கு நேரம் வரணும். யாருக்கு நேரம் வரணும்? அவருக்கு நேரம் வரணும். அவருக்கு எப்ப நேரம் வரும்? நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வருவார். வந்து யாரை கூட்டிட்டு போவாரு? மணவாட்டி சபையை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் வருவார். அங்க மேல இருந்து வரப்போறது யாரு? நம்முடைய மணவாளன். ஏன் இயேசு இன்னும் வராமல் இருக்கிறார்? மணவாட்டி என்ன ஆகல, ஆயத்தமாகல. கேட்டா டெய்லர் சரியில்லை, மணவாட்டிக்கு ட்ரெஸ் என்ன செய்யல, இன்னும் தைக்க கொடுக்கல, தட்டா சாரி தாலி செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. தட்டா சாரிட்டையும் குறை கிடையாது, டெய்லர்ட்டையும் குறை கிடையாது. மணவாட்டி இதுக்கு எப்படி இருக்கிறாள்? பூர்ண வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள். ஒரு சகோதரனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ முடிக்க வேண்டும் வச்சா பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆயிருக்கணுங்க? 18 வயசு முடிஞ்சிருக்கணும். பிள்ளை வளர்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். தகுதி இருந்தா தான் நம்ம பையனுக்கு கல்யாணத்தை முடிப்போம். இன்னைக்கு மணவாட்டி சபை இவ்வளவு உயரம், அரை ட்ரௌசர் போட்டு நிக்கா, அரப்பாவோட கட்டிட்டு நிக்கா. மணவாட்டி இன்னும் வளரல, இன்னும் சத்தியத்துக்குள்ள வரல. இந்த வேத புத்தகத்தை தவிர வேற எல்லாத்துக்கும் சபை அன்னைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டு, யார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேத வார்த்தையின்படி ஆயத்தமாக வேண்டும். இந்த வேத வார்த்தையின்படி ஆயத்தமாகும் போது பரந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், திருமண வசனமாகிய ஞானப்பாலை என்ன செய்ய வேண்டுமா? குடிக்கணுமா? கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன சாப்பிடணுமா? பலமான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டுமாம். அப்பொழுது நம்ம வளருவோம். மணவாட்டி எப்படி இருப்பா? வளர்த்தியா இருப்பா, அவ ஆரோக்கியமா இருப்பா. மணவாளன் வருவார், உடனே என்ன செஞ்சிருவாரு? கூட்டிட்டு போய். நீங்க மணவாட்டி பால் ஒத்த கையை சூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கதை எப்படிங்க ஆண்டவர் கூட்டிட்டு போக முடியும்? எப்படி? இப்ப உட்கார்ந்து ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று 2 முகத்தின் கண் 2ங்க பாட்டை தான் படிச்சுட்டே இருக்க தவிர, அங்க திருக்குறளுக்கோ திவ்ய பிராந்துக்கோ இன்னும் பிள்ளைகள் வரல. நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் சபையான நின்று கொண்டு இருக்கிறது. கடினமா கொஞ்சம் உபதேசம் பண்ணா கொஞ்சம் டீப்பா போலான்னு பார்த்தா, பிரதர் எல்லாம் துருபதேசம் அப்படின்றாங்க. கொஞ்சம் ஆழமான சத்தியத்துக்குள்ள போக வேண்டும் என்று பார்த்தா இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இல்லை. அதனால தான் இயேசு வரவில்லை. கேட்டா அவருக்கு நேரம் இன்னும் வரவில்லை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்காமல் இன்னும் எல்லாரும் என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். விசேஷமாய் சபையானது மனம் திரும்ப வேண்டும். சபையானது மனம் திரும்ப வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கு ஒண்ணு கூல் ட்ரிங்க்ஸா இருக்கணும், அல்லாட்டா ஹாட் ட்ரிங்க்ஸா இருக்கணும். என்னால சுட சுட டீயை கொடு, அல்லாட்டா சில்லுன்னு தொண்டை உறவிக்கிற மாதிரி ஜூஸ் கொடு. ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் டீயையும் சூடான டீயையும் குளிரான ஜூஸையும் கலக்கி கொடுத்தா வைத்தால போயிடாதாங்க. அதைத்தான் அவர் நாஸ்கா சொல்லார், எப்ப வாந்தி எடுத்துரும். இது எனக்கு செட் ஆகாது. உன் வாழ்க்கை ஒன்று இப்படி இருக்க வேண்டும் அல்லது அப்படி இருக்க வேண்டும். ரெண்டும் கர்த்தர் சொல்கிறார். நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். நடுவில் இடைப்பட்ட வாழ்க்கை, இந்த அரவாணி வாழ்க்கை, இந்த திருசங்க சொர்க்க மாதிரி வாழ்க்கை நீ வாழாத. ஒன்று இப்படி இரு அல்லது அப்படி இரு, அல்லது நான் உன்னை என்ன செய்வேன், என்னை விட்டு புறம்பாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்ப கர்த்தருக்கு நேரம் வர வேண்டும் என்று சொன்னா நம்ம சரியாக ஆயத்தமாகும் போது என் ஆண்டவர் வருவார். எதையுமே என் ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்வார். பாருங்க, தானியேலை ஆண்டவர் சிங்க குகைக்குள்ள தூக்கி போட்ட பிறகுதான் காப்பாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் அக்கினி சூளைக்குள்ள போட்ட பிறகுதான் என்ன செய்தார் சொல்லுங்க, காப்பாற்றினார். சாராளுக்கு 25 வருஷம் பிறந்த அந்த நாள்ல தான் என்ன செஞ்சது, குழந்தை பிறந்தது. நிறைய பார்த்துட்டு போங்க.
தாவீது யுத்தத்துக்கு போகும்போது சொல்றாரு, நீ பொறுமையா உட்காருப்பா, முசுக்கட்டை செடிகளின் மேல ஒரு இரைச்சல் உண்டாகும், அதான் என்னுடைய நேரம், இப்ப போய் நீ ஜெயித்து விடுவாய். வேதம் முழுவதும் ஆண்டவர் சொல்கிறார், நீ உட்காரு, இப்ப போ அப்படிம்பாரு. அவருக்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். மேக்சிமம் ஆண்டவருக்கு ஏன் லேட் ஆகுனா, நான் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாக வேண்டும். ஏற்ற காலத்துல கர்த்தர் செய்வாராம். அதுக்கென்று அவர் நேரம் வைத்திருக்கிறாராம். சரியான நேரத்துல யோபு 24:1 நினைக்கிறார், எழுதியிருக்கிறது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது. அவருக்கு காலம் தெரியும், எந்த நேரம் நமக்கு எதை செய்ய வேண்டும், என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அதுவரை காத்திருக்கணும், அதுவரை காத்திருக்கணும். அதான் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. காத்திருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் செய்வது ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் செய்வது அற்புதமா இருக்கும். அவசரப்படக்கூடாது. நான் கர்ப்பவதியாக இருப்பேன் என்று சொன்னால் காத்திருக்கணும். 3 மாசத்துல பிள்ளைய கையில் எடுத்து பார்க்கணும்னு நினைச்சக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. 6 மாசத்துல என் பிள்ளைய பார்க்கணும் இந்த அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஏற்ற காலம் வரை கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்கும் போது ஆச்சரியமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை யார் அவர் கைவிட மாட்டார். எதற்காக சொல்கிறார் இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்கிறார்? காரணம் என்ன? இந்த தாயாருக்கு இவர்தான் மேசியா என்பது தெரியும். இந்த தாயாருக்கு இவர்தான் தேவகுமாரன் என்பது தெரியும். இவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் என்பது தெரியும். அவர் தன்னுடைய இருதயத்திலே வைத்திருந்தார்களாம். ஒருவேளை இயேசு சொன்ன உடனே, இந்த அம்மா சொன்ன உடனே இயேசு அற்புதங்களை செஞ்சா அடுத்த நேரம் ஜாடிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும். உடனே எல்லாத்தையும் இந்த அம்மா சொல்லுவாங்க, பார் என்னுடைய மகன் செஞ்ச அற்புதத்தை பாரு, இவரை பற்றி உனக்கு தெரியுமா? ஏன் இந்த அற்புதத்தை செய்ய தெரியுமா? இவர் தான் யாரு? மேசியா. இவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தவர். அடுத்த செகண்ட் இயேசுவை பிடிச்சிட்டு போய், நீர்தான் எங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி கழுத மேல ஏறி வச்சு என்ன செய்யிருப்பாங்க? ஊர்வலம் போயிருப்பார்கள். என் ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். ஒருத்தனுக்கு தொட்ட உடனே சுகத்தை கொடுக்கிறார், இருவனுக்கு போய் கழுவிப்பாரு, அதுக்கு பிறகு சுகம் கிடைக்குங்கிறார். ஒருத்தனுக்கு துப்பி கண்ணில் துவைக்கிறாரு, இப்ப திறந்து பாரு அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், காண்கிறாயா நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறாங்க. 2வது தொட்டு சுகப்படுத்துகிறார். ஒரு பிள்ளை இறந்த உடனே ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஒருவனை இறந்து அடக்கம் பண்ண போகும்போது உயிரோட போய் எழுப்புகிறார். இன்னொருத்தர் 4 நாள் வைத்த பிறகு உயிரோடு எழுப்புகிறார். 3மே ஆண்டவர் செஞ்ச அற்புதம் தான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சிலர் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை குறித்து சோர்ந்து போயிறாங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏற்ற காலத்துல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா திருட்டுத்தனத்தை விடணும், கள்ளத்தனத்தை விட்டுறணும். குளிரா இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. கர்த்தருக்குன்னு வளர்ந்துட்டே இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஏற்ற காலத்திலே அது எந்த ஒரு சக்தியாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அது செங்கடலா இருந்தா டக்குன்னு 2ஆ பிளக்கும், எரிகோ கோட்டனை இடிந்து விழும். ஏன்னா அது ஆண்டவருடைய நேரம். 7 நாட்கள் சுத்திவான்னு சொன்னார். ஏன்னா 7 நாள் ஆண்டவருக்கு நேரம் வரல. 7ஆம் முறை 7 முறை சுத்திவான்னு சொன்னார். 7 முறை சுத்தினார்கள். இப்பொழுது ஆர்ப்பரி என்று சொல்லும் போது எரிகோ கோட்டை எழுந்துருது. ஏங்க முதல் நாளே செஞ்சிருந்தானே? என் ஆண்டவருக்கு அதை குறித்த ஒரு திட்டம், ஒரு நோக்கமும் உண்டு. அல்லேலூயா. சர்வ வல்லவருக்கு எல்லா காலங்களும் தெரியும். அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அம்மா, என் வேலை வரும்போது நான் செய்வேன், என் நேரம் வரும்போது நான் செய்வேன். உனக்கென்று நான் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அதை செய்வேன். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்தந்த அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தம்மை மேசியாவாக அற்புதம் செய்கிறவராக அவர் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அதிசயங்களை செய்ய இன்னும் அவர் குறிப்பிட்ட நேரம் வர வேண்டி இருக்கிறது. ஏன் இயேசு இங்க வந்தார் தெரியுமா? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் வந்தாரு. அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால தான் கல்யாண வீட்டுக்கு அவர் அழைச்சிருந்தாங்க. இந்த அற்புதங்களை அவர் செய்ய போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அம்மா சொன்ன நேரத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரையா இன்னைக்கு சொன்னாங்க, ஏன் ஆண்டவர் இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னால், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, வாசிங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். குறைபட்ட போது, அங்க குறைந்து விட்டது, கொஞ்ச நேரத்துல காலி ஆயிரும். அதுல இன்னும் காலியாக இல்லாம கொஞ்சம் போல இருக்குது. ஆனா அந்த அம்மா டோட்டலா என்ன சொல்லிட்டாங்க, எப்பா திராட்சை நிச்சயம் போச்சு, காலியாகி விட்டது. அவர் சொல்லாரு, உனக்கும் எனக்கு என்ன, நீ யார்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறாய், யார்கிட்ட அது குறைவுபட்டு இருக்கிறது. ஆனா அம்மா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, காலி ஆயிட்டுன்னு சொல்லாங்க. அதுவும் காலியாகட்டும், முழுதுமாய் காலியாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களை செய்யணும்னா பழசெல்லாம் முழுசா வெளியில ஓடும்.
முழுசா வெளியில போகணும். அப்பா இன்னும் 25 ரூபா தான் என் பாக்கெட்ல இருக்குது, அற்புதங்களை செய்யணும் ஆண்டவர் சொல்ல. அந்த 25 ரூபாய் வெளியில போட்டோம். அந்த 25 ரூபாய் போய்விட்டது. இப்ப நிற்கிறோம், ஆண்டவரே ஒன்றுமில்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்பாவை கூட்டு பார்த்தியா, கூட்டு பார்த்தேன், அம்மாவை கூட்டு பார்த்தியா, கூட்டு பார்த்தேன், ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. என் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லது அப்பாவை ஒரு கை பிடிச்சிட்டு, இயேசுநாதர் ஒரு கை பிடிச்சிட்டு, அனலும் இன்றி குளிரும் இன்றி கடைசியில வந்து எம்மா சாட்சி சொல்லுங்க. சாட்சி எங்க அப்பா தானே எனக்கு உதவி செஞ்சாரு, டாக்டர்லாம் என்னைய காப்பாத்தினாரு. அதான் சில வேளையில ஆண்டவர் வைக்கிறார். அடக்கம் பண்ணியாச்சாமா, அடக்கம் பண்ணியாச்சு. நாரிட்டானா, நாரிட்ட ஆண்டவர். புழு வச்சிருக்குமா, புழு வச்சிருக்கும். வா, இப்ப நான் உன்னை சுகமாக்குறேன். எனக்கு அதை செய்ய வல்லமை உண்டு. நம்பிக்கையெல்லாம் இழந்து போன பிறகு, மனுஷன் மேல உள்ள எல்லா நம்பிக்கையும் இழந்து போன பிறகு ஆண்டவர் மட்டும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் போல இருக்குது ஆண்டவரே திராட்சை ரசம். இருக்கும்போது இந்த அம்மா வந்து சொல்றாங்க, வேதத்துல பாருங்க, ஒரு விதவை, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவிட்ட வாராங்க, கேட்கறாங்க, கடன் பிரச்சனைய பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போற வருகிறார்களா? அந்த கேட்க, உங்க வீட்டுல என்ன இருக்குது? நம்ம நினைச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா வலிச்சு என்ன செய்யிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். ஆனா அந்த அம்மா உண்மையை சொன்னா, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்கியா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? 5 அப்பமும் 2 மீன். இன்னொரு பையன் ஒளிச்சு வச்சிருக்கிறான், வரும்போதே பார்த்துட்டு இருக்கிறேன். அரசுல பின்னாடி பின்னாடி ஒளிச்சு வைக்கான். 5 அப்பமும் 2 மீனும் இருக்கியா? அதை கொண்டு வாப்பா. உண்மையை சொன்னா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி 2 பார்சலை மறைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வத்துக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் போதுன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர். ஆசரிப்பு கூடாரத்துக்கு காணிக்க வந்து கொண்டிருக்கிறது, காணிக்க வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, மோசேட்ட போதும், தேவைக்கு அதிகமாய் வருன்னு சொன்னோடனே மோசே என்ன சொன்னாரு? போதும் அப்படின்னாரு. அல்லேலூயா. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பணம் இன்னும் தேவைப்படுகிற, இன்னும் இந்த வேலையை முடிக்கவில்லைன்னு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஊழியக்கார்ட்ட சொன்னேன். அவர் சொன்னா, ஓ எல்லாம் முடிச்சிட்டாங்கய்யா, எல்லா வேலையும் முடிச்சு போச்சு, முடிச்ச பிறகும் கொடுக்கவங்க கொடுக்கட்டும் என்ன செய்யறாங்க, கணக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க, கிடைச்செல்லாம் சுருட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்றும் அவர் மரியாள் சொல்லும் போது இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டு, இப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் வருகிறது, என் ஆண்டவருக்கு தெரியும், இனி 5 நிமிஷம் நம்ம தாமதித்தால் கூட அங்க கல்யாண வீட்டுல பிரச்சனை ஆகிவிடும் என்று தெரியும். வேலைக்காரர்களை பார்த்து கூப்பிட்டு, இந்த கச்சாடியிலே தண்ணீர் மொண்டு ஊத்துங்கள் என்று சொல்கிறார். இந்த கச்சாடி குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், குறிப்பெடுக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அதிலே நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. வேலைக்காரர்களையும் உண்மையில ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்தான்? நிறைய நிரப்பிட்டான். நம்ம ஆள்கிட்ட சில காரியத்தை 10 தடவை சொல்லணும். நிரப்புங்கள், தண்ணி ஊத்துப்பா அப்படின்னா ஊத்திடுவோம். பார்த்தா கால் தொட்டி, என்னப்பா கால் தொட்டி இருக்கு, கூட ஊத்து, உடனே திரும்ப பார்த்தா அரை தொட்டி. ஏன்பா அரை தொட்டி தானா? 10 தடவை சொல்லி போப்பா, நானே தண்ணி எடுத்துறேன், நீ போ. எனக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எள்ளு அப்படின்னா எண்ணெயா இருக்கக்கூடியவங்க. உண்மையில எந்த இடத்துல நீங்க உண்மையா கர்த்தர் கீழ்ப்படுகிறீர்களோ அந்த இடத்துல அப்படியே அற்புதம் நடக்கும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அறகுற கீழ்ப்படிதல் வந்து அற்புதம் நடக்காது. முழுமையா எப்பொழுது அவர்கள் நிரப்ப வேண்டும் என்று சொன்ன உடனே பட்டு 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 நிரப்புறான் பாருங்க. இந்த கச்சாடிகளை எதற்காக வைத்திருப்பார்கள்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 1. எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மணைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, எதற்காக அந்த கச்சாடிகள் இருக்கிறது சொன்னா, யூதன் வெளியில போகும்போது உள்ளுக்கு வரும்போது கையை கழுவான், காலை கழுவான், குளிப்பான். அது கோர வச்சிருக்கிற அந்த டிப்பர் இருக்கு பாத்தீங்களா, கப்பா, அதையும் கழுவானோ, அதையும் கழுவிட்டு தான் என்ன செய்வான், அதை வச்சு கழுவான்.
மனைகளை எல்லாத்தையும் உட்கார்ந்துருங்க, சேர மனைனா உட்கார்ந்த ஸ்டூலு அதை கழுவான். அவ்வளவு சுத்தங்கட்ட பேரோட இருந்திருக்கான். எப்ப பார்த்தாலும் கழுவி கொண்டே இருப்பார்களாம். ஆனா சீசர்கள் வந்து என்ன செய்யல, கழுவன குற்றம் பிடிக்கிற. அப்போ இந்த 6 கச்சாடிகளும் அங்கே எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது சொன்னால், கை கால்களை அலம்புவதற்காக. அதுல யாரும் ஒரு வாய் எடுத்து குடிக்க மாட்டாங்க. அது ஒரு சாதாரண புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. அந்த 6 கச்சாடிகள் இருந்தது. இயேசு அதிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். தண்ணீரை நிரப்ப சொன்னார். 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க கச்சாடிகள் அங்கே இருந்தது. அப்போ சில கச்சாடி 2 குடம் பிடிக்கிறது இருக்குது, சிலது 3 குடம் பிடிக்கிறது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடம் என்று சொன்னால் 10 காலன். 10 காலன்னா யாருக்கும் தெரியுமாங்க? யமன் காலங்க தெரியுங்க. நாங்க கேரளாவில் இருக்க வர 2 கலம் வாளி எடுத்துட்டு வா, 2 கலம் வாளி எடுத்துட்டு வாங்க. நானும் 2 கலம் வாளினா என்னடா அப்படின்னு பார்த்தோம். அது 8 கலம் வாளி அப்படிம்பாங்க. காலன் அப்படிங்கிறது லிட்டர் மாதிரி ஒரு அளவு. ஒரு காலனுக்கு, ஒரு காலன் சொன்னா 4.5 லிட்டர். எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அரிய தகவல்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நானே பார்க்காம இருந்தா மறந்து போயிருவேன். ஒரு காலன் அப்படிங்கிறது 4.5 லிட்டர். அப்போ 10 காலன், ஒரு குடம் அப்படின்னா 10 காலன். அப்ப 20 முதல் 30 காலன்னா 90 லிட்டர் பிடிக்கக்கூடிய கச்சாடிகள் இருந்தது. 135 லிட்டர் பிடிக்கக்கூடிய கச்சாடிகளும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த கச்சாடிகள் கை கால்களை கழுவுவதற்காக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாங்க. நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்கிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. திராட்சரசத்தை வைப்பதற்கு துருத்திகள் இருக்கிறது, அந்த ஜாடிகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சாதாரண கற்சாடியை மேன்மையுள்ளதாய் மாற்றினார். யாரும் தேவைப்படாத கைகால் கழுவுகிற தண்ணீரை ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றினார். நம்மையும் மாற்ற என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவரே, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு அழகு இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, எல்லாமே இல்லாமல் போனாலும் இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க, வாழ்க்கையில இயேசு உயர்த்துவார். அல்லேலூயா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையில இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அல்லேலூயா. கச்சாடி கனமுள்ளதா மாறும். ஏற்கனவே கச்சாடினாலே கனமுள்ளதாங்க. ஆனால் அது மகிமையுள்ளதாய் மாறும். ஒதுக்கப்பட்ட நாம் உயர்த்தப்பட்டவர்களாய் மாறுவோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது கொடுக்க மாட்டார்னு எதிர்பார்க்கிற நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதை ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு அந்த இடத்துக்கு வந்தா போதும். இயேசு அந்த இடத்துக்கு வந்தா போதும். வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறார்கள், தண்ணீரை ஊற்றுகிறார்கள். இந்த மரியாளுடைய தாயாருடைய ஒரு விசுவாசத்தை பாருங்க. நம்ம இதுல எல்லாம் நிறைய அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஏன் சண்டை வருது, எதுக்காண்டி வாக்குவாதம் வருது அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா போராடுவாங்க. கேக்கியா இல்லையா, நான் சொல்லிட்டேன் நீ என்னப்போ. இந்த பிள்ளைகளும் நிறைய பேரை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு மோசமான பிள்ளைகளா இருக்குது. பழைய ஏற்பாட்டுனா இவங்க சபையில பாதி பிள்ளைகளை என்னதான் செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் நல்ல கல்லை கொண்டு தான் என்ன செஞ்சிருக்கணும், எரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. நான் என்னைக்குமே சொல்றேன், எந்த பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படியலோ உங்ககிட்ட பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். பிள்ளைகள் வந்து கத்தரால், உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டு. அப்ப ஏன் பிள்ளைகளா கீழ்ப்படிய மாட்டீங்க? நீங்க யாரால போதிக்கப்பட்டிருக்கீங்க? கத்தரால் போதிக்கப்பட்டிருந்தா நீங்க ஒலிவுமர கன்றுகளை போல என்ன செய்வீங்க, கீழ்ப்படிவீங்க. கத்தரால் என்ன, உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா இவ 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டாலாம், அவ அம்மா 7ஆம் கிளாஸ் தானா. நீ ரொம்ப படிச்சிருக்கியோ, ஏன் நீ ரொம்ப படிச்சிருக்கியோ? பாருங்களேன், இந்த படிக்க வச்ச பெற்றோரா மதிக்கவே கிடையாது. உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்றது. வேதம் சொல்லு, உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். கத்தர் போதிப்பார், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த மரியாள் என்கிற தாயார் உண்மையிலே உலகத்திலேயே ஒரு அர்ப்பணிப்புல ஒரு சகோதரி. ஒருத்தி புருஷன் இல்லாம கர்ப்பவதி ஆயிட்டாலே கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க, அங்க சூழ்நிலையில் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிவேன்னு அர்ப்பணிச்ச ஒரு தாயார். பையனை பார்த்து சொல்றாங்க, அவளுக்கு திராட்சரசம் இல்லை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நேர வேலைக்காரனை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, நான் இல்லப்பா, அவர் சொல்றபடி கேளுங்க. சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அன்னாளை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் ஜெபித்தாளாம், கண்ணீரோடு ஜெபித்தாளாம். அதன் பிறகு அவள் முகமா இருக்கவில்லை. இந்த அம்மாவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துட்ட ஒரு தடவை சொன்னாலே அவர் சரியாக ஞாபகம் வைத்து செய்து விடுகிற தெய்வம். அல்லேலூயா.
அல்லேலூயா. உடனே அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க வாதாடல, ஆண்டவர்கிட்ட போய் போராடல. உடனே ஒரு மூலையில போய் உட்காந்து உம்முன்னு 1.5 முழத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பார்க்கவங்க எல்லாம் கேட்காம, எதுக்குமா இருக்கு, நான் வளர்த்த என்னத்துக்கியா, 30 வயசு பாருங்க, எத்தனை அடி உயரம் இருக்கான், ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்க. ஓ, நான் பெத்த என்னத்துக்கு, வளர்த்த என்னத்துக்கு, கொடுத்த என்னத்துக்கு, நான் அப்படி பார்க்கலையா இப்படி பார்க்கலையா அப்படின்னு அவங்க சொல்லி அழல, பேசாம போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலர் அப்படிதான் கேட்டு பார்ப்பாங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கல. அடுத்து கேட்டுப்பாங்க, பதில் கொடுக்கல. சீச்சி, இந்த கோயில்ல வரம் கிடையாது, அடுத்த கோயிலுக்கு நான் என்ன செய்ய போறேன், எங்க போனாலும் சரி கிடைக்க போறது இல்லை. அப்படி அலைஞ்சு அலைஞ்சு தேடுறவங்களுக்கு கர்த்தர் அல்ல சாத்தானே அந்த அற்புதத்தை செய்வான். அப்பதான் நீங்க கூட கொஞ்சம் அலைவீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பதான் நம்மளை அலைய வைக்கக்கூடியது. ஆனா அந்த அம்மா அலையலைங்க. சொன்னாங்க, பதில் கிடைச்சது என்னமோ போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, நாமத்துல எது கேட்டாலும் அவர் தருவார்ப்பா. இந்த விசுவாசம் எத்தனை பேர்ட்ட இருக்கீங்க? இந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு விசுவாசம். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு தருவார். அந்நாளுக்குள்ள ஒரு விசுவாசம். அதன் பிறகு அவள் என்ன செய்யல, துக்க முகமா இருக்கவில்லை. கானானிய ஸ்ரீ ஆண்டவர் வந்து சொல்றா, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு காப்பாற்றுங்கப்பா என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை கூட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், கதில் கேட்க மாட்டேன். கடைசியில் வந்து பணிந்து கொண்டாள். அந்த மேஜையில பிள்ளைகள் மிச்சம் போட்ட அந்த எச்சியை நாய்க்குட்டி சாப்பிடாத ஐயா, அந்த எச்சி சோத்தை என் பிள்ளைக்கு தாங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, உங்க பிள்ளைகளுக்கு நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, என் பிள்ளை வேதனைப்படுறா, என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறா, ஆத்ம பாரத்தோடு கதறுகிறார், ஆத்ம பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறா. ஆண்டவர் சொல்றார், போ, உன் பிள்ளை சுகமா இருக்கிற. அதுக்கு பிறகு யோசிக்கல, அதுக்கு பிறகு சந்தேகப்படல. ஆண்டவரே உண்மையிலே என் பிள்ளை சுகமாயிருவாளா? கொஞ்ச தூரம் போங்க. இல்ல ஆண்டவரே, நிறைய தடவை இப்படிதான் நான் பலர்கிட்ட போயிருக்கேன், எல்லாரும் இப்படிதான் சொன்னாங்க, உண்மையிலே அவ சோமாயிருவாளா? ஏமா போமா, சோமாயிருவா, தைரியமா போ. மெதுவா ஷீசட்டு போய் கேக்குறா, அப்போஸ்தலனாகிய பேதுருவே, இயேசுநாதர் சொல்றாருப்பா, நம்பி போறேன். அந்த அம்மா சொல்ற, போமா, நல்லா இருப்ப. கடைசியில சொல்லுவா, போய் தொலையேன். ஆண்டவர் டென்ஸ்ல சொல்லுவா, உனக்கு அற்புதமே கிடையாது, போ, நீயும் பேய் பிடிச்சு நினைச்சி போ, லேகியன் பண்ணி 2000 பண்ணி இவங்கிட்ட போங்கப்பா, 2000 பண்ணில நுழைஞ்ச சாசி யார்கிட்ட போ அனுப்பி விட்டுருவாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். அலப்ப கூடாதான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 100க்கு அதிபதி வருகிறார், என் வேலைக்காரன் வியாதி பரணையில இருக்கிறான், போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். போறான், அந்த க்ஷணத்துல அவன் சோகம். இந்த அம்மாவுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தபடி அதுக்கடுத்து ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு ஆண்டவர் சமத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அப்பாவை 100 மடங்கு நம்பணும். கரங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இயேசுவை முழுதுமாய் நம்பினாங்க. அடுத்து வேலைக்காரர்களை பாருங்க, சொன்ன உடனே அப்படி நம்பினாங்க, கீழ்ப்படிந்தாங்க. சரிங்க, வேலைக்காரனை பார்த்து ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னாரு.
அதுக்கு எந்த வேலைக்காரனும் கீழ்ப்படுவான், எந்த ஒரு அடிமையும் கீழ்ப்படுவான். ஏன்னா வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கம்பீரமான உருவத்தோடு ஒரு யூதன் வந்து சொல்லும்போது அடிமை வேலைக்காரன் தட்ட முடியாது. தண்ணியை நிரப்பிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணியை திரும்ப கோரு. நம்ம என்ன நினைச்சிருப்பேன், ஆண்டவரே ஒண்ணு ஊத்த சொல்லாரு அல்லது திரும்ப கோர சொல்லாதீங்க. நீர் தானே அதுல ஊத்த சொன்னீங்க, அதுக்கு பிறகு ஏன் திரும்ப கோர சொல்றீங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? சூழ்நிலை வந்தா கேட்போம். இப்ப பைபிளை பத்தி தெரிஞ்சனால கேட்க மாட்டான்னு சொல்லுவோம். ரெண்டாவது கேட்போம், இல்ல அது அற்புதம் செஞ்சிருந்தா என் முதல்ல கொண்டு அங்க ஊத்து, எதுக்கு ரெண்டு வேலை? ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துருப்போம். ஆண்டவர் அந்த கற்சாடிக்கு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. இப்படி சாத்தாங்கள பெனியல் சர்ச்சில் அந்த கச்சாடியை கொடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அன்னைக்கு விரும்பினார். அது தேவனுடைய சித்தம், அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. கச்சாடியை போல கழிக்கப்பட்ட அநேகரை பலரால் படக்கூடிய அளவுக்கு கத்த உயர்த்துவார். அதை எந்த மனுஷனாலும் மறுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அந்த திராட்சை ரசம் நிரம்பின அந்த கூஜாக்கள் எல்லாம் எப்படி இருந்தது? கனத்துக்குரிய பாத்திரம். யாராவது திராட்சை ரச பாத்திரத்துக்குரிய தரையில வைப்பாங்களா, வாசல வைப்பாங்களா? அது மேல வைப்பா, அது கனத்துக்குரிய பாத்திரம். அது தொடாது. ஆண்டவர் சொன்ன ஏற்கனவே அவனுக்கு கனம் இருக்கு, நான் உன்னைத்தான் உயர்த்த விரும்புகிறேன், நான் உன்னைத்தான் உயர்த்த விரும்புகிறேன், புறக்கணிக்கப்பட்ட உன்னைத்தான் நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எல்லாராலும் கீழே தள்ளப்பட்ட உன்னைத்தான் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் என்னால் ஆகும் என்று சொல்லி உலகத்தை நான் நிரூபிக்க போகிறேன். கச்சாடியில ஊத்து அப்படின்னாரு, ஊத்திட்டான். இப்ப திரும்ப மொண்டு கொண்டு வா அப்படிங்கிறாரு. மொண்டு கொண்டு என்ன செய்ய? நேர பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டே கொடு. வேலைக்காரங்க நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தண்ணி தேவைப்படுது போல, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல, தண்ணி தேவைப்படுகிறது போல. அவனுக்கு அற்புதம் நடந்ததெல்லாம் தெரியாது. அவன் ரோபோட் மாதிரி சொன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பான். வாப்பானா வருவான். அந்த அம்மா சொல்ல, இவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. சரிம்மா கழிப்பிடு. உடனே அவர் தண்ணியை ஊத்து அப்படிங்க, சரியா கழுகு. தண்ணியை கோர அப்படிங்கிறா, சரியா கோர்றையா. கொண்டு அங்க குடு அப்படிங்கிறாரு, சரியா போறேங்கிறாயா. ஊழியக்காரங்களாம் நாங்களாம் அப்படிதாங்க, உங்ககிட்ட ஏச்சு வாங்குவோம். ஆனா ஆண்டவர் சொல்லு அப்படிம்பாரு. சொன்ன உடனே நீங்க அங்க உட்காந்து கல்ல தூக்குவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, கச்சாடியில் தான் ஊத்தணும் அப்படிம்பாரு. நாங்க கச்சாடிலாம் ஊத்துவோம். கீழே உட்காந்து சொல்லுங்க, அது எப்படி திராட்சை ரசத்தை எப்படி அங்கே ஊற்றலாம்? நாங்க திராட்சை ரசம் ஊத்தல, தண்ணியை தான் ஊத்துறோம். இன்னைக்கு நிறைய திராட்சை ரசமா மாறினவங்க இன்னைக்கு கொஞ்சம் பெருமை வந்து போச்சு அநேகருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் ஒரு திராட்சை ரசம், என்னை போய் இந்த போதகர் கச்சாடியிலே வைக்கிறாரு, என்னை போய் வேலை சொல்றாரு, என்ன போய் இப்படி கண்டிக்கிறாரு. நினைச்சு பாரு, நீ ஒரு நாள் வெறும் தண்ணியா தான் இருந்த, கைகால் கழுவக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட தண்ணீர் இயேசுன்னு உயர்த்தி இருக்கிறார். என்றைக்கு நம்ம தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அதே தெய்வத்துக்கு அந்த கச்சாடியில உள்ள தண்ணி திராட்சை ரசத்தை ஜாடிக்கு போறப்பற தண்ணியாய் மாற்ற முடியும், மறந்துடாதீங்க. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடிந்த தெய்வத்துக்கு நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஒரு காலத்துல கச்சாடியில இருந்தேன், தண்ணியா இருந்தேன், இப்பொழுது நான் துருத்தியில இருக்கிறேன்னு சொல்லி மேன்மை பாராட்டாதீங்க. அடுத்த செகண்டே அந்த துருத்திய கிளிய வைப்பதற்கும் அதில் உள்ள தண்ணீரை மாற்றுவதற்கு என்ன ஆள் முடியாதான். பவுல் சொல்கிறார், நீ காட்டொலிவு மர கன்று, நீ ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறாய். சுவாப கிளையான ஒலிவு மரத்தை ஆண்டவர் முறித்து போடும்போது காட்டொலிவு மரம் உண்மை முறித்து போடுறதுக்கு நேராகாது. நாம் இன்னைக்கு இருப்பது என்னது? கிருபை. அல்லேலூயா. எம்எல்ஏ டார்வின் பாடுறார் பாருங்க, இன்னும் நாளியல இன்னும் கெட்டு போகல ஆனாலும் நிற்கிறனைய, போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனைய, கிருப 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 கிருப. அவர் சொல்றார், ஐயா நான் ஏன் அழியல, நான் ஏன் நிர்மலமாகல? தேவ கிருபை. கச்சாடியாய் இருந்த உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றின தேவ கிருபை. அல்லேலூயா. கச்சாடியில ஊற்றப்பட்ட உங்களை துருத்திகளில வைத்து மேன்மையானதாக மாற்றுறது ஆண்டவருடைய கிருபை. மறந்து போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட விலகாதீங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்களை அனலாய் கத்த மாற்ற விரும்புகிறார். ஆசீர்வாதம் இல்லாத காலத்துல ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது விட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது கத்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவருக்கு செலவழிக்கக்கூடிய ஜெப நேரத்தை, விசுவாச நேரத்தை, ஆராதனை நேரத்தை, ஊழிய நேரத்தை மனுஷனுக்கு உலகத்துக்கு கொடுக்க கூடாது. கிருபை கிருபை கிருபையில இருக்கிறோம். ஒரு செகண்ட் மாறாது. மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு அந்த வேலைக்காரர் அந்த ஒருவேளை நினைச்சு பாருங்க, அந்த துருத்திருக்கூடிய திராட்சத்துக்கு பெருமை வந்து போச்சு. ஆண்டவரை தண்ணீராய் மாற்றி விட்டார். ஆனா பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது. ஒருத்தண்ட கொண்டே ஊற்றுகிறார், எப்பா திராட்சரச குடி. அவர் பெரிய ஒரு பிரபு, அவர் கொண்டே ஊற்றிய திராட்சரச குடி. ஆனா அங்க என்னதான் மாறிட்டது? தண்ணீராய் மாறிவிட்டது. திராட்சரச இப்ப என்னதான் மாறிட்டு? தண்ணீரா மாறிட்டு. ஒரு பெரிய கனம் பொருந்திய
ஒரு தலைவருக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அவர் குடிச்சு பார்க்கிறாரு. எங்க வா, என்னத்தை ஊத்திருக்க? திராட்சரசம் கேட்டா என்ன கொண்டு வந்து ஊத்திட்ட? தண்ணியை கொண்டு வந்து ஊட்டி விட்டாய். இப்போ கோபம் யார் மேல போகும்? அந்த இடத்துல துருத்திய உடைச்சு தூர வீசிடுவாங்க, இழந்து விடுவோம். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு கச்சிக்க சிங்கம் போல சுற்றி கொடு. நம்ம கவனமா இருக்கணும். திராட்சரசமே நீ திராட்சரசமா இருக்கணும், தண்ணியா மாறிடக்கூடாது. இப்பொழுது அவர் சொல்கிறார், இப்பொழுது மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போங்கள். வாசிக்கலாம், யோவான் 2:8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, என்ன சொல்கிறார்? இப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது. அது என்னங்க இப்பொழுது? அது என்ன இப்பொழுது? அதான் தேவனுடைய நேரம். 5 நிமிஷத்துக்கு முந்தைய என்னுடைய சித்தம் அல்ல. அப்ப நீ கோரனா வெறும் தண்ணியா தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு போனா என்னுடைய காலத்தை தாண்டி விட்டா. இப்பொழுது இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வராங்க, பலத்த கையோட வராங்க, ஓங்கிய புயத்தோட வராங்க, மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தால் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள். அதையும் தாண்டி எகிப்தின் சேனை வந்துட்டு ஐயோன்னு அலறாங்க. பாதி பேர் மோசே ஷேட்டை பிடிக்கிறாங்க, எங்களை கடல்ல கொண்டு கொல்லதுக்காப்பா கூட்டிட்டு வந்த. மோசே தவிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது உன் கோலை நீட்டு, கோலை நீட்டுப்பா. ஆண்டவரே, இதே கம்பனா நீட்டி சொல்லி ஆரோன்னு சொல்லி, ஆரோன்னு அண்ணா இருக்கு பாரு அப்படின்னு காட்டியிருக்கேன். அப்பெல்லாம் சமுத்திரம் பிளக்கலையே. எத்தனை முறை இந்த கோலை நீட்டி பார்த்துக்க, பிளக்கலையே. ஆண்டவர் சொல்ல, இப்போ நான் சொல்றேன், என் வார்த்தையின்படி நீட்டு. அந்த கோலை நீட்டுகிற சமுத்திரம் 2ஆக பிழிந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நேரத்துல கீழ்ப்படிஞ்சா உடனே அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரியான நேரத்துல, நாளை என்று சொல்லி தள்ளிப்படக்கூடாது. அப்ப ஆண்டவருக்கு ஏற்ற காலத்து இப்பொழுது அப்படிம்பாரு. இப்பொழுது அங்க உடனே என்ன செஞ்சது? அற்புதம் நடந்தது. அற்புதம் நடந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பேதுரு ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி நான் வருவேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்லரே, நீ போடா, நீ வரமாட்ட. வாசிக்கலாம், யோவான் 13:36. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிறகு நீ வருவப்பா. நான் உனக்கென்று ஒரு நினைத்தை வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ வர முடியாது. சீமோனே, கொஞ்சம் காத்திரு. ஏன் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே? இப்பொழுது நான் வரேன், அப்ப வா. இயேசுவை கொண்டு போகிறார்கள். சீமோன் சொன்னது போல காவலிலும் இயேசுவை பின்தொடர்கிறான். இயேசு அடிக்கிறாங்க, பின்னுறான். அங்க அரண்மனை கொண்டு வராங்க, பின்னாலே போறான். ஆனா பின்னால போய் இயேசுவை மறுதலித்தான். இயேசுவை மறுதலிச்சான். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, இப்பொழுது நீ என்னை பின்பற்ற முடியாதுப்பா, ஆனா பிற்பாடு என்னை பின்பற்றி வர்றாரு. அப்படி ஒரு நாள் வந்தது. சீமோன் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுந்து நின்று சொல்கிறார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் தேவன் அவரை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப மறுதலித்த அந்த பேதுரு சொல்லார், இதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் ஐயா, நான் மறுதலிக்கல. ஏன்? அது கர்த்தருடைய நேரம். சிலர் அப்படிதான் சின்ன ஊழியத்துக்கு அவசர அவசரமா ஓடி வந்துருவாங்க, காத்திருக்க மாட்டாங்க. ஊழியத்துக்கு முதல் அடிப்படை ஒரு ஊழியக்காரன் கீழே காத்திருப்பது, கீழ்ப்படிந்திருப்பது. அதான் ஒரு ஊழியத்தோட காரியம். பணிவிடை ஊழியம் என்று தான் சொல்கிறது. பணிவிடை ஊழியம். இன்னைக்கு நிறைய ஒரு ஊழியம் அப்படிங்கிறத வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தை தூத்து போடுறது ஒரு ஊழியம், ஏதோ சமையல் பொடி போட்டுக்கிறது ஒரு ஊழியம், நீங்க சுற்றிலும் வேலை செய்வது ஒரு ஊழியம். ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமான ஊழியம். இதை சுத்தம் பண்ணாவிட்டால் எப்படிதான் இருக்கும்? குப்பையா தான் இருக்கும். அப்ப சுத்தம் பண்ணதுக்கு ஒரு தேவைப்படுகிறது, அதனால தான் ஊழியம் நடக்கிறது. அது ஒரு ஊழியம். பாத்ரூம்ல தண்ணி ஊற்றுவது கூட ஒரு ஊழியம். அந்தந்த நேரத்துல அதை செஞ்சா ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலைக்காரிக்கு பதில் சொல்ல முடியாத பேர் தான் 3000 பேரை ஒரு பிரசங்கத்துல ரட்சிப்புகள் நடத்தினாங்க. இன்னைக்கு வர கிண்ண சாதனை ஒருத்தர் அதை மீற முடியல. இன்னைக்கு அநேக கூட்டங்கள்ல கையை வைத்து எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையிலே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னேன். நான் என்னை தந்தேனே, அட தந்தேன் என்னை இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. எங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஜஸ்டின் பிரபாகரன் அப்படி கொடுத்து பேருக்கும்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவங்க பாட்டு பாடு, தம்பி நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு அப்படிங்கிறாரு. மாறிடாதோ
நேச மீட்பர் நம்பிவாணி நம்பிவாணி இயேசு உன்னை அழைக்கிறார் பாடினா அந்த கூட்டம் முழுசு கண்ணீர் வடிச்சிட்டு முன்னால் ஓடி வந்தாங்க. நாங்களாம் அழுதோம், அப்பா உண்மை நம்பி வந்திருக்கிறோம், எங்களை ரட்சியும் சொல்லி அழுதோம், ஒப்பு கொடுத்தோம். எத்தனை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா படிப்பறிவில்லாத ஒரு பேதுருக்கு உருவாக 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அநேகர்கிட்ட பார்த்து, ஐயா தம்பி இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ரொம்ப சந்தோஷம், நீ எப்பம்பா இன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? இல்லைண்ணே, நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்றுக்கொண்டேன். எல்லா கூட்டத்திலையும் நான் முன்னால ஓடி ஓடி போய் நினைச்சுவேன், ஒப்பு கொடுப்பேன். எல்லா கூட்டத்திலையும் கையை நினைச்சுவேன். அப்படிதான் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷா முன்பு சுவிசேஷமே கேள்விப்பட்டாத 3000 பேர் ஒரு பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கச்சாடி திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த கச்சாடியில் இருந்த திராட்சை ரசம் திராட்சை ரச துருத்திக்கு மேன்மையான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றப்பட்டது, ஜாடிக்கு மாற்றப்பட்டது. என் ஆண்டவர் படிப்படியாக உயர்த்துகிற தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சவுல் ராஜா, அவன் ராஜாவாதுக்கும்பாக சாமுவேலிடத்திலே குறி கேட்பதற்காக போகிறார், கழுதைகளுக்காய் போகிறார். ஆனா கர்த்தரை அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அநேக காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறார். அடுத்த நாள் 2 பேரும் போகும்போது பெரிய காரியங்களை பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று சாமுவேல் சொல்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு சொல்லும்படி தரித்து நில் அப்படிங்கிறார். இதுவரை நான் பேசிட்டு இருந்தேன், இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன், உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். ஏன் இவ்வளவு நேரம் உன்னை ராஜாவாக அபிஷேகம்? அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. ஏற்ற காலத்துல ஆண்டவர் பேசுவாருங்க, ஒவ்வொருக்கும் பதில் வைத்திருக்கிறார். அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற தேவன், ஏற்ற காலத்திலே மாற்றத்தை கொடுக்கிற தேவன் நாளை சபையில பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை கனமுள்ளதாய் மாற்றுவார், ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாற்றுவார், செழிப்புள்ளதாய் மாற்றுவார். விழுந்து பிழுந்து போய்கொண்டிருக்கிற நம்மை சாதாரண ஒதுக்கப்பட்ட பச்சை தண்ணீராய் இருக்கிற நம்மை பலரசமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நம்மை கனமுள்ள பாத்திரமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில கால்கை கழுவதுக்கு வச்சிருக்காங்க தண்ணிய, எல்லாரும் எடுத்து காலில் ஊத்துவாங்க. ஆனா இப்பொழுது அதே தண்ணீர் எங்க போயிருக்குது? கனவான்கள் மத்தியில. அவங்க எடுத்து கவனமா அருந்துறாங்க, கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க, அதை பாராட்டுகிறார்கள். ஒருவேளை கைகால் கழுவ வைத்திருந்த தண்ணீரை யாரும் பாராட்ட மாட்டாங்க, அப்ப அந்த தண்ணீர் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா அங்கே பாராட்டுகிறார்கள். நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த. இன்றைக்கு தூஷிக்கிறவங்களாம் நம்மளை பாராட்டுவாங்க, இன்றைக்கு ஒருத்து தள்ளுறவங்களாம் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் முழங்கால் படிவிடுமா? கள்ளனென்று நம்மை தள்ளிடாமல் அள்ளி அணைத்த தெய்வம், நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லியும் நம்மை உருவாக்கி மேன்மைப்படுத்துகிற தெய்வம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். வெறுமையான பாத்திரமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். நீ எப்பொழுது வெறுமை என்று ஒப்புக்கொள்கிறாயோ அப்பொழுது நான் உயர்த்துவேன். ஐயா, ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன். எப்பொழுது மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களால் வேறு பிரிக்கப்படுகிறீர்களோ, அன்னைக்கு இயேசு தேடி வருவார், தேடி வருவார். சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் உறுதிப்படட்டும், உன் விசுவாசம் உறுதிப்படட்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறது போல இல்ல. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்தோம் போனட்டு இல்ல. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து என் ஆண்டவருக்கு ஒரு மேன்மையான திட்டம் உண்டு. ஏற்ற காலத்தில் அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஏற்ற காலத்தில் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதின காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமைப்பட்டிருந்தார்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது 432 வருடம் கடந்த அந்த நாளில் தானே
இஸ்ரவேல் அணி அணியாய் புறப்பட்டார். ஒரு நாள் கூட என் ஆண்டவர் தாமதிக்கவில்லை. தாம் குறித்த அந்த நாளிலே அப்படியே செய்தார். தாம் குறித்த அந்த நாளில் அப்படியே அற்புதங்களை செய்தார். என்னுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு என்று என் ஆண்டவர் நியமித்த நாட்கள் உண்டு. உங்களுக்கு என்று என் ஆண்டவர் நியமித்திருக்கிற நாட்கள் உண்டு. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரு நாள் கூட தாமதிக்காது. எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் பிள்ளையோட வாழ்க்கையில, உனக்கு வேலையில, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில, குழந்தையில, உனக்கு வீட்டை தருவதில, பிரச்சனைகளை மாற்றுவதில் ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் மாற்ற மாட்டார். ஒரு நிமிஷம் கூட மாறாது, ஒரு நாள் கூட மாறாது. எந்த நாளிலே கர்த்தர் செய்வாராம், அந்த நாளிலே கர்த்தர் செய்வாராம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு அவர் கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் விசுவாசோடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை விசுவாசோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமுடைய வாழ்க்கை நிறைவேறும். எனக்கு குறித்ததை யாரும் அதை பறித்துக் கொண்டு போக முடியாது. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஓ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா we praise the Lord. உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உமாலாகும். விசுவாசோடு அறிக்கைப்படுங்க. இயேசுவே, ஆமென். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம், இயேசுவால் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாமாக. எல்லாம் சத்தமா, இயேசுவாலே நான் எல்லாமா, என் இயேசுவால் ஆகும் எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமாகும். ஆமென், ஆகும். Praise God, இயேசுவாலே எல்லாமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக ஆராதிக்கிறோம் ஐயா, இந்த வார்த்தைகளை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வார்த்தை எங்கள் உள்ளத்தை விசுவாசம் கொடுத்தபடினாலே, எங்களை உயர்த்துகிறபடினாலே, ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, praise you God. ஒரு விசுவாசின் அபிஷேகம் நமக்கு இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. ஜீவனுடைய தெய்வத்திலே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எவரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரத்தினால் ஆகுமே. கச்சாடியை மேன்மை உள்ள ஆண்டவரே பாத்திரமை மாற்ற முடியுமே. ஒதுக்கப்பட்ட தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியுமே. ஒன்றுமில்லாதவரை உயர்த்தி வைக்க முடியுமே. ஏற்ற காலம் வரை காத்திருக்க வேலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சுத்தம் அல்ல, என் ஆண்டுடைய சுத்தம் ஓட வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. என் தேவன் எங்களுக்கு குறித்த நாட்களுக்காய் காத்திருந்து அந்த மேன்மையை ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் ஓட வாழ்க்கையில கிரியை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஓட வாழ்க்கையில முறுமுறுப்புகள் ஒளிந்து போகட்டும், அவிசுவாசம் எடுபட்டு போகட்டும், வீணான கிரிகள் நீங்கி போகட்டும். கர்த்தருக்கு அனலா இருக்கட்டும் ஐயா. எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த தாயார் மரியாளை போல, அந்த வேலைக்காரர்களை போல எல்லாவற்றுக்கும் முகந்தவர்களை வாழ கிருபை செய்யும். மேன்மையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில வைத்தார். பலவீனங்களை மாற்றும், நெருக்கங்களை எடுத்து போடும், பாவ கிரிகளை விடுதலை தாரும். உடைய வாழ்க்கையில் மகிமையான அற்புதங்களை செய்கிறாங்க. குடும்பங்கள் திராட்சை போல இனிக்கட்டும். அநேக கசப்பான வாழ்க்கை திராட்சை ரசத்தை போல சுவையாய் மாறட்டும். ஒப்பற்றமுடைய கரம் கிருபை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும், தொடர்ந்து நடத்தும். ஆசீர்வதியும். எல்லா துதிகிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உடைய
உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,